விண்வெளியில் அதிக நாள் பயணித்த முதல் பெண் என்ற சாதனையை சுனிதா வில்லியம்ஸ் படைத்திருப்பது உலக மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் விண்வெளியிலேயே மராத்தானில் ஈடுபட்ட முதல் நபர் என்ற சாதனையும் சுனிதா வில்லியம்ஸ் படைச்சிருக்காங்க. இதுக்காக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள ட்ரெட்மில்ல 4.5 மணி நேரம் ஓடி பாஸ்டன் மராத்தான் போட்டிக்கு நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை கடந்திருக்காங்க. கடந்த 2012ஆம் ஆண்டு விண்வெளியில் ட்ரையத்லான் மேற்கொண்டு சாதனை படைத்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் 2வது முறையாக விண்வெளிக்கு சென்றிருக்காங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆய்வு செய்த அவர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உடனடியாக பூமிக்கு திரும்பல. 10 நாளில் திரும்புவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு மேலானதுனால ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில் அது ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். 9 மாதங்கள் விண்வெளியில் தங்கியிருந்தாங்க. பல்வேறு முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர், ரஷ்யாவின் அலெக்சாண்டர் உள்ளிட்டோரை மீட்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் களம் இறங்கினது. அந்த நிறுவனத்தின் பால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைஞ்சது. தொடர்ந்து நேற்று காலை 10:35 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் ஆகிய 4 பேரை அழைத்து கொண்டு டிராகன் விண்கலம் பூமியை நோக்கி வந்தது. தொடர்ந்து 17 மணி நேர பயணத்தை நிறைவு செய்து இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3:27 மணிக்கு புளோரிடா கடல்ல இறங்கியிருக்கு. தொடர்ந்து ஸ்பேஸ் எக்ஸ் மீட்பு குழுவினர் விண்கலத்தில் இருந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோரை மீட்டு மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க. தொடர்ந்து அவர்கள் மருத்துவர்களோட கண்காணிப்பில் இருக்காங்க. இந்த பயணத்தின் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் ஏகப்பட்ட ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விண்வெளியில் அதிக நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட 608 நாட்கள் கழித்து நாசாவை சேர்ந்த வீரர்கள் பட்டியலில் 2வது இடத்திலும், விண்வெளியில் ஒரே பயணத்தில் அதிக நாட்கள் கழித்து வீரர்கள் பட்டியலில், அதாவது 287 நாட்கள் கழித்த அந்த வீரர்கள் பட்டியலில் 9வது இடத்திலும், உலக அளவில் விண்வெளியில் அதிக நாட்களை கழித்த வீரர்களின் பட்டியலில் சுனிதா வில்லியம்ஸ் 9வது இடத்தில் இருந்திருக்கின்றார். அந்த ரெக்கார்டை இப்போ அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, குறிப்பிடத்தக்கது. இதோட மட்டும் இல்லாமல் விண்வெளியில் பலமுறை விண்ணடை மேற்கொண்டு சாதனை படைச்சிருக்காங்க. விளையாட்டிலும் விண்ணில் இருந்தவாறு சாதனை படைச்சிருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ். புகழ்பெற்ற பாஸ்டன் மராத்தான் போட்டியில் பங்கேற்று அவர் திட்டமிட்டிருந்த நிலையில் விண்பயணம் தாமதமானதால் விண்வெளி நிலையத்திலிருந்தே மராத்தான் போட்டியில் கலந்துகிட்டு இருக்காங்க. இதுக்காக விண்வெளி நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த ட்ரெட்மில்ல சுமார் 4.5 மணி நேரம் ஓடி பாஸ்டன் மராத்தான் போட்டிக்காக நிர்ணயித்த தூரத்தை கடந்திருக்காங்க. 2012ஆம் ஆண்டு ட்ரையத்லானும் மேற்கொண்டிருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ். விண்வெளியில் சிறப்பு பயிற்சிகள் பெற்று நீச்சல் அடித்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிளை ஓட்டி ட்ரெட்மில்லில் நடந்து ட்ரையத்லான் போட்டியை சுனிதா வில்லியம்ஸ் ஏகப்பட்ட இப்படி சாதனைகளை படைச்சிருக்காங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.